பல படங்கள் முயற்சி பண்ணேன். ஆனால் என் முதல்ல கிடைச்சது அந்த படம் தான். அந்த படத்தில் நடிச்சது மூலியமா இதுதான் என் லைஃப்னு ஒரு டெசிஷன் எடுக்க வச்சது முதல்ல. சின்ன வயசுல பயங்கர ஃபேன் வேற, குடும்பமே அவரோட ஃபேன். ரஜினி சார் படம்னா ஒரு படம் விடாம பார்த்துருவோம். கபாலில கூடவே டிராவல் பண்ற மாதிரி கிடையாது. 60 நாள் கிட்ட அவர்கிட்ட அக்கா ஜென்டில்மேன், விதமான ஒரு மனிதர். அந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்களை விட ஒரு நடிகனா மதிச்சு சரிசமா உட்கார பேசி பழகக்கூடிய ஒரு இந்த நம்பி கொடுக்குற அளவுக்கு சில இயக்குநர்கள் வராங்க, சில பல இயக்குநர்கள் வரல. கிட்டத்தட்ட ஒரு 40 படம் கிட்ட நான் வந்து மெயின் வில்லன், நானே ஹீரோவா கிட்டத்தட்ட 40 படம் பண்ணியிருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு சில இயக்குநர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன் நம்புறேன். அதில் ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகி மீதி படம் ரிலீஸ் ஆகாம இப்போ இருக்கு. எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது. கதாபாத்திரத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்புறம் போஸ்டர் டிசைன் பண்ணி அமிச்சாங்க. 50 ராமின் 200 படம், 50 ராமின் கசகசா அப்படின்னு போட்டு வந்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பார்த்தவங்க வந்து படம் வந்ததுன்னா நிறைய பேர் கிடைக்கும் சொல்லுறது அப்படின்னு ரிவ்யூ ஷோவில் படம் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து சொன்னவங்க நிறைய பேர். அது வந்து இந்த கொரோனா டைமில் வந்ததுனால அது தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. ஓ ரஜினி சார் வாங்க, அவரு 100 கோடி வாங்க, எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சில ஆயிரம் தான்ப்பா கிடைக்கும். எனக்கு சினிமாவில் இருக்க வருமானம் செலவு நம்ம பார்த்தோம். அப்பா சம்பாதிச்சது, தாத்தா சம்பாதிச்சதெல்லாம் வச்சு தான் கொஞ்ச காலம் நான் சர்வே பண்ணேன் சினிமாவில். கல்யாணம் ஆன பிறகு ஒய்ஃப் என்னை காப்பாற்றுறாங்க. இங்கே சொல்லணும்னா இப்போ வரைக்கும் என்னை காப்பாற்றுறது அவங்க தான். நல்ல நெருக்கமான ஒரு டேரக்டர். அவருடைய கல்யாணத்துக்கு என்னால் போக முடியாது போச்சு. காசு இல்லாதனால அந்த டைமில் எனக்கு போக முடியாது போச்சு. நமக்கு திடீர்னு வருமானம் அதிகமாக வரும், திடீர்னு வரவே வராது. அது வந்து சினிமாவில் நிலையான விஷயம் கிடையாது. வருமானம். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அவனுக்கு என்னப்பா சினிமாக்காரன் நல்லா அது உண்மைதான். அது எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க, அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். பட் உள்ள இருக்க கஷ்டம் நமக்கு தானே தெரியும். அப்புறம் கேப்டன் வந்து டோன் போடு அப்படி பார்ப்பாரு. அவர் ஃபைட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே, என்னையும் ஃபைட்டர் நினச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து என் மேலே தோல் மேலே கை போட்டு அப்படியே பேசியிருந்தாரு. பேசிட்டு அப்புறம் ஒரு நாள் பத்து பொண்ணு பண்ணலாம் பாடுறா, காலை தலைக்கு மேலே ஒரு தூக்கி அடிக்கிற மாதிரி நீயும் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண, நான் பெரிய வில்லனா வரலாம், வெயிட்டுமா இருக்கேன் அப்படின்னு என்னை வந்து உற்சாகப்பட்டேன். இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட சம்பத் ராம் சார் இருக்காரு. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? எப்போ போயிட்டு இருக்கு சார். நான் நர்லால நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 3 டெக்கேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 27-28 இயர்ஸ் கிட்ட ஆகுது நீங்கள் சினிமாவுக்கு வந்து. ஸோ இந்த ஜேர்னியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுக்குள்ளே 3 டெக்கேட்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கா, இல்லை எப்படி? இல்லை, இட்ஸ் எ வெரி 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 லாங் ஜேர்னி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக கூட்டமாக நின்று பல சிறு சிறு கேரக்டர்களில் நடித்து, பெரிய பெரிய நடிகர்களோட பல மொழிகளில் நடித்து, இன்றைக்கி ஆண்டவர்களால் ஒரு முக்கிய வில்லனா, கதையின் முக்கிய கதாபாத்திரங்களாக எல்லா மொழிகளிலும் நடிச்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பல இயக்குநர்கள் காரணம். நம்ம தமிழ் இயக்குநர்கள் சின்ன கேரக்டராக இருந்தாலும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரேமில் வந்து அழகு பார்த்து என்ன அப்படிலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி பல மொழிகளில் நம்ம வந்து முக்கிய கதை. ஓகே, எவ்வளோ லக்கின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க, நான் வந்து படத்தில் நடிக்கணும்னு நடித்தேன். அப்புறம் ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன், அதுவும் நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேரக்டராக தெரிகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அதுவும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சினிமாவில் நீங்கள் எவ்வளோ லக்கின்னு நினைக்கிறீங்க? லக்கின்னா இன்னும் நான் பெரிய இடத்துக்கு போயிருக்கணும். பட் இதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம், ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கு இன்னும் லக்கும் தேவைப்படுது, உழைப்பும் தேவைப்படுது. ஸோ உழைப்பை போட்டுட்ருக்கேன். அது லக்குன்றது ஆண்டவங்கிட்ட இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம நினச்சதுக்கு மேலே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு தான் பயணிச்சிட்ருக்கேன். ஸோ இன்னும் காலங்கள் இருக்குது. ஸோ நிச்சயமாக நிறைவேறலாம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது நிறைய டேரக்டர்ஸ் தான் வந்து காரணம் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த ஒரு பேங்கிங் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு, கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் முதல்வனில் தான் வரீங்க ஃபஸ்ட்டு சினிமாவில். அந்த டைமில் தான் நீங்கள் வேலையும் விடுறீங்க. ஸோ இங்கே பார்த்தா இப்படி, இன்னொரு பக்கம் பார்த்தா வசந்த பாலன் சார் தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் பண்ணி ஆல்பம்லாம் எடுத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சினிமாக்குள்ளே இதெல்லாம் வேணாம், சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறதுக்கு இவர் காரணம்னு எடுத்துக்கலாமா, இல்லை வசந்த பாலன் சார் உங்களை ஆரம்பித்து விட்டது? வசந்த பாலன் சார் வந்து என்னை கைட் பண்ணார். இப்படி போனோம், ஃபோட்டோலாம் எடுக்கணும். அவர் தான் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ராஜ்பாபுன்னு அவர் தான் என்னை கூட அமிச்சார். அவர் ரூம்மேட் மிஸ்டர் பரணி, அவர் வந்து இன்றைக்கி
தெலுங்குல ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு அவர். இவங்கெல்லாம் வந்து அப்புறம் நம்ம என்னோட ரூம்மேட், நான் அப்போ ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன். சங்கர் சார் படம்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, விமல் மேனேஜர். ஸோ இங்கே நான் இந்த 3 பேருமே எனக்கு வந்து அந்த டைமில் கூட வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்டில்ஸ்லாம் எடுத்து அது வந்து நம்மளை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க வச்சது. வசந்தபாலன் சார் வந்து ஓகே நம்ம வந்து சினிமாவில் ஒரு வந்துடலாம், ஏன்னா ஒரு சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார், அதுவும் அவர் கைடன்ஸில் நம்ம வந்து ஒரு நம்மளோட கேரியரை ஆரம்பிக்கிறோன்னும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை என்னை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க, நீங்கள் நிறைய பேர் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து நிறைய தேட ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து சங்கர் சார் படம் முதல்வன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி. அவர் சொல்லி கிடைக்கல, பட்டு நானாக போய் நிறைய படங்கள் முயற்சி பண்ணதில் அதுவும் ஒன்று. எனக்கு பல படங்கள் முயற்சி பண்ணேன், ஆனால் என் முதல்ல கிடைச்சது அந்த படம் தான். ஸோ அந்த படத்தில் நடித்தது மூலிமா இதுதான் என் லைஃப்னு ஒரு டெசிஷன் எடுக்க வச்சது முதல்வன் படம் தான். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து சீரியல்லாம் 1 or 2 சீரியல்ஸில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் 1 நாள் 2 நாள் லீவ் போட்டு சிவகுமார் சாரோட ஆமாம் எத்தனை மனிதர்கள் சீரியல் தான் ஃபஸ்ட்டு சீரியல் நடித்தது. நான் பெரும் கேமரா முன்னாடி நடித்தது தான். அதுக்கு பிறகு நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அந்த முடிவை எடுக்க வச்சது முதல்வன். ஏன்னா சங்கர் சார் படம் 2 வாரம் அவுட்டோரு, ஆஃபீஸில் லீவ் தரல, வேலையை ஒன்றும் வேலையை பாருங்கள் இல்லாட்டி ஷூட்டிங் பாருன்னாங்க. சரி ஷூட்டிங் பார்ப்போம். சரி வேறு யாராவது டைரக்டர் என்னை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு புது டைரக்டர் புது ஹீரோவோ இருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு 2 வாரம் அவுட்டோர் வாங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேலையை விட்டுருக்க வாய்ப்பு இல்லை. சங்கர் சார் படம் நம்ம அர்ஜுன் சார் ஹீரோ, அன்றைக்கி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம். அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னும் போது நான் தைரியமாக வேலையை விட்டேன். இல்லைன்னு நான் வேலையை விட்டுருக்க மாட்டேன். அன்றைக்கி அப்படியே வேலை செஞ்சுட்டே ட்ரை பண்ணி அப்படியே நடிச்சிருந்துருப்பேன். அது எவ்வளோ தூரம் நான் என்னால் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் எனக்கு வந்து பெரிய கேரக்டர் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், சரி இதுதான் அட்மாஸ்பியர், எல்லாம் ஒரு அனுபவம். ஆமாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்தேன் அந்த நேரத்தில். சரி இனி நம்ம வாழ்வோ தாழ்வோ சினிமா தான் அப்படின்னு. ஏன்னா சங்கர் சார் பெரிய கேரக்டர் கொடுத்தோம்னா நம்ம அந்த நேரத்துலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் அடுத்த நாட்களில் போயிருக்க முடியும். ஒன்ஸ் அது அட்மாஸ்பியர் கேரக்டர்னு சொன்னோன்னே எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஆனால் அது நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்த ஒன்று, அந்த ஒரு வெறி தான் நமக்கு அதிகமாச்சு. சரி நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலங்கள் கடந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தாலும் அது விரைவில் அடையணுன்ற நம்பிக்கையோட போயிட்டுருக்கு. ஆனால் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சம்பத்ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆனது ஒரு நல்ல கிரெடிட்டபிளான ரோல் அப்படின்னா அவங்களுக்கு தீனாவில் கிடச்சிது. ஸோ தீனாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பாக வந்து இப்போ வத்தி குச்சி பத்திக்காதுடா அந்த பாட்டு, அதுக்கு முன்னாடி வந்து மகாநதி சங்கர் சார் சொல்கிறது, தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது, தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது அப்படின்னா அவரோட குரல் தான் அவருக்கு அதுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் சென்னையில் தண்டையாப்பேட்டில் நான் வண்ணாரப்பேட்டை, அவர் தண்டையாப்பேட்டை. ஸோ அவருடைய குரலால் அஜித் சாரை கூப்பிட்டதுனால தலைன்னு அது அப்படியே அது மக்கள் மனசில் அவரோட ஃபேன்ஸ் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. ஸோ அந்த வகையில் அந்த இடத்துல நம்மளும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அங்கே அந்த டைலாக் சொல்லும்போது எப்படி இருந்தது? அவர் அஜித் சார் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? பரவாயில்ல, அது ஒரு புதுசாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்களில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல. பட் அவர் அஜித் சாரை பார்த்து சொல்லும்போது அந்த ஒரு ஈர்ப்பு வந்து மற்ற படங்களில் பேசும்போது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த இடத்துல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, மக்கள் மனசுலையும் நல்லா பதிஞ்சுது. ஸோ அதனால் அவருக்கு அந்த பேர் வந்து நிலைச்சி நின்றுது. உங்கள் லைஃப்லேயே அது ஒரு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் முதல் நாள் சொல்லும்போது வந்து நீங்கள் தான் அஜித் சாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி, ரைட் ஹேண்ட் வந்து மகாநதி சங்கர்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கே இருந்தார். அப்போல்லாம் ஒரு போட்டியாக இருக்கும். ஏன்னா என் கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க, யார் முன்னாடி நிற்கிறது ஒரு போட்டியாக இருக்கும். அப்புறம் டைரக்டர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவ்வளோதான், லெஃப்ட் ரைட்டு நம்ம தான். அது ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது. சிறப்பு. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விருமாண்டியில் நீங்கள் இருந்திருக்க வேண்டியது. விருமாண்டி ஆரம்பிக்கும்போது படத்துடைய ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தேன் நான். எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கமல் சார் படத்தில் நம்ம வந்து கமல் சார் பின்னாடி நிற்கிறோண்டா அப்படிங்கும்போது எனக்கு அப்படி ஒரு அது பயங்கரமான ஃப்ரேம். இப்போ இந்த பக்கம் கமல் சார், இந்த பக்கம் நெப்போலியன் சார் நடுவில் கையை கட்டிட்டு அப்படி நிற்பேன். அது தோற்றமே அந்த ஃபோட்டோவே அப்படி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தில் விரும்பாடி டைட்டிலுக்காக பிரச்சனை வரும்போது ஒரு 6 மாதம் ஷூட்டிங் நடக்கலை.
பெரிய போராட்டம்லாம் நடந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் இல்லை ஃபஸ்ட்டு வந்து சண்டியர். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அந்த படத்துக்கான அந்த டைட்டில் பிரச்சனை ஓடி அதுக்கப்புறம் டைட்டில் வந்து விரும்மாண்டியாக மாறிச்சு. விரும்மாண்டியாக மாறும்போது நான் வந்து அந்த படத்தை அது எவ்வளோ காஸ்ட்லி மிஸ்ஸாக பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை உண்மையிலேயே கமல் சார் படத்தில் ஃபஸ்ட்டு அந்த படம் தான் எனக்கு. ரஜினி சார் படமும் ட்ரை பண்ணுறேன், கமல் சார் படமும் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்சது முதல்ல கமல் சார் படம். அந்த அவ்வளோ பெரிய படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்ற போது, அதுவும் கமல் சார் கூடவே வர மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு கிடைக்கலன்னும் போது அது வருத்தம் வந்து அதோட வருத்தமாக இருந்தது எனக்கு. பட் கடவுள் அருளால் எனக்கு சொல்ல எம்பிபிஎஸ்ல கமல் சார் கூட ஃபுல்லாக வர மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து முழுசாக இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் வேற ஒரு படத்தில் கமிட் ஆகி அதில் போய் நடிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் வசூல் எம்பிபிஎஸ்லையும் பாதிலேயே நான் விட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அப்பவும் வருத்தம் என்னென்னா அதில் வந்து ஃபோட்டோ ஷூட்டோடு போயிடுச்சு, இதில் ஒரு 10 நாள் ஷூட்டோடு போயிடுச்சு, இன்னும் மிஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை படம் வந்தாலும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எல்லாத்துலேயும் ஒதுக்கிட்டு நான் இந்த படத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி விக்ரம் படத்தில் நடித்தேன். விக்ரம்ல உங்களுக்கு நல்ல அதாவது என்னுடைய ஃபிலிம் கேரியரில் பிஃபோர் விக்ரம் ஆஃப்டர் விக்ரம் சொல்கிற அளவுக்கு விக்ரம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சு. அஃப்கோர்ஸ் அதில் வந்து எனக்கு முக்கியமான வில்லன், முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியலன்னா ஏதோ ஒரு வகையில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் வந்து என்னோட கேரக்டரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டார். எப்படின்னு தெரியல, ஆனால் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் எல்லா மொழியிலேருந்துமே வருது. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்தில் கூட ஒரு படம் வந்தது. ஸோ இப்படி எல்லா மொழிகள்லேருந்துமே வந்து இங்கிலீஷ் படம் ஹாலிவுட்டில். ஆமாம், ஹாலிவுட்டில் படம் ஒன்று ஒரே ஒரு 2 சீன் தான், 2 நாள் ஒர்க்கு. பட் சென்னையில் தான் ஷூட் பண்ணாங்க. முழுக்க அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படம். 2 நாள் மட்டும் சென்னையில் ஷூட் பண்ணாங்க. அதில் நான் வந்து ஒரு பப்பு ஓனராக, ஒரு தமிழுக்கார பப்பு ஓனராக பண்ணேன், தி கிரேட் எஸ்கேப் அப்படின்னு. ஸோ அப்படி பல விஷயங்கள் அந்த நேரத்தில் எனக்கு விக்ரம் படம் ரிலீஸ் ஆன பிறகு நடந்தது. அதுக்கு அந்த தோற்றம், அந்த கேரக்டர் விஜய் சேதுபதியுடைய சாருடைய அண்ணனாக பண்ணது தான் ஒரு முக்கியமான. அவர் இன்ட்ரோ பண்ணும்போதே பைக்கில் வந்து நிறுத்து. ஆமாம், சரி, எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு டைரக்டர் நினச்சாருன்னா அந்த நடிகனை உருவாக்கலாங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எனக்கு எப்படி ஏஆர் முருகதாஸ் சார் வந்து தீனா, அதுக்கப்புறம் ரமணா, அதே மாதிரி மகராஜ் சார் வந்து வல்லரசுன்ற படத்தில் இப்போ முதல்ல வாய் திறந்து டைலாக் பேசுனது வல்லரசு தான். வல்லரசு படத்தோட இயக்குனர் மகராஜ் சார் வந்து ஒரு வித மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி அவர் பண்ண 4 படத்துலையுமே வந்து என்னை நடிக்க வச்சார். ஹிந்திலையும் சரி, வல்லரசு ரீமேக் ஹிந்தியில் பண்ணார், சன்னி டியோல் சார் வந்து ஹீரோ, அதுலேயும் பண்ண வச்சார். அப்புறம் ஆஞ்சநேயா அஜித் சார் படம், அதுக்கப்புறம் அரசாட்சி அர்ஜுன் சார் படம், இப்படி ஒவ்வொரு படத்துலையுமே வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்களை கொடுக்க வச்சு மக்கள் மனசில் பதிகிற அளவுக்கு என் கேரக்டரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், அதுக்கு வந்து டைரக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க மனசு வச்சாங்கன்னா சாதாரண ஆளை கூட வந்து பெரிய ஹீரோ ஆக்கிடலாம், பெரிய நடிகர் ஆக்கிடலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு கிடைச்ச டைரக்டருங்க வந்து ரொம்ப இல்லை. அந்த வகையில் நான் லக்கி தான். நான் எப்போவுமே டைரக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டாகவே இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் இருக்கேன், 28-29 வருஷமாக வந்து சினிமாவில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் தான். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதில் இது ரொமாண்டிலையாச்சும் நீங்கள் நடிக்கவே இல்லை, ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட நினச்சி என்ன இருந்தாலும் நடித்து அது மிஸ் ஆகி, ஆனால் அதுக்காகவே ப்ரோமோவில் உங்களுக்கு கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அது எப்படி, என்ன சொன்னாங்க? ஆழ்வார்னு நினைக்கிறேன். ஆழ்வாருக்கு அப்புறம் நான் வந்து அஜித் சார் கூட 5 வருஷமாக நடிக்கவே இல்லை, வாய்ப்பு வரல எனக்கு. நானும் ட்ரை பண்ணுவேன் ஒரு படமும், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. அப்படி தான் நான் வந்து கௌதம் மேனன் சார் ஆஃபீஸ்லேயும் போய் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணி, சார் ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, ஒரே நல்ல ஒர்க்கு பண்ணுறீங்களா அஜித் சார் காம்பினேஷன், அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து ஓகே சொல்லி, நான் ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நாள் 20 நாள் ஒர்க் இல்லாமல் நான் போட மாட்டேன். ஆனால் ஒரே நாள் கூப்பிட்றாங்கன்னும் போது நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அஜித் சாரை பார்க்கறதுக்காக போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தில் நான் ஓகே சொல்லி பண்ணேன். அந்த வகையில் அந்த படத்தில் வந்து சின்ன காட்சியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை. அங்கேயே ஒரு நல்ல டைலாக் இருந்தது, கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது ப்ரோமோவில், தம்பி துப்பாக்கியில் தோட்டா இல்லை அப்படின்னு. அது வந்து ரொம்ப சின்ன டைலாகாக இருந்தாலும் அஜித் சாரை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு டைலாக். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து படத்தில் வந்து இல்லை.
அது ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு டீசர்லாம் வெளியிட்டாங்க. டீசர்னா 10 செகண்ட் டீசரில் நம்ம இருக்கோம். அதான் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த சீன் தான் போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. செம்ம அஜித் சார் படத்தோட டீசரில் நீ உன்னை மெயினாக வச்சு போடுறாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு மக்களுக்கு என்னோட நண்பர்களுக்கெல்லாம் பயங்கரம் சந்தோஷம். எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. பட் ரிலீஸ் முந்தின நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, சார் தப்பாக நினைக்காதீங்க, நிறைய ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், அதனால் அந்த சீனை அந்த சீனையே அப்படியே தூக்கியாச்சு, நீங்கள் வருத்தப்பட போகிறீங்கிறதுக்காக தான் டைரக்டர் வந்து அதை டீசரில் போட்டு விட்டார் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல சார், டீசர் போட்டதே எனக்கு அவ்வளோ ரீச் சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து இதில் பார்த்தா இருக்கும், நெட்டில் பார்த்தா இருக்கும். ஆமாம், யூடியூப்ல இதெல்லாம் இருக்குது. பட் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இல்லை. அதான் இந்த மாதிரி மிஸ் ஆகும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இல்லை, எனக்கு நான் மேக்ஸிமம் நான் நடித்து மிஸ் ஆனதே கிடையாது. ஆக்சுவலாக 99% வந்து நான் நடித்தது எந்த படத்துலையுமே ஒரு ஷாட் கூட போனதே கிடையாது. இந்த படத்தில் தான் எனக்கு வந்து நான் பண்ண அந்த ஒரு சீன் அப்படியே போயிடுச்சு. பட் எல்லாம் நடக்கிறது நான் சினிமாவில். கண்டிப்பாக சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பஞ்ச் அப்படியே தூக்கியிருப்பாங்க. அது மாதிரிலாம் நிறைய படங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இது வந்து பெரிய விஷயமா கிடையாது. அதான் இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படியே அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து நடிக்காத ஆர்டிஸ்டே இல்லைன்னு நினைக்கிறேன், ஹீரோ. ஆமாம், நான் வந்து கார்த்தி சார் கூட தான் இன்னும் நடிக்கலை. அவர் கூடவும் சசிகுமார் சார் கூடவும், அப்புறம் விமல் சார் கூட, இவங்க 3 பேர் கூட இன்னும் நடிக்கலை. இப்போ அந்த எனக்கு இவரை பற்றி கேட்கும்போது எனக்கு விஜய் சார்தும் ஞாபகம் வருது. அந்த புலி படத்துலேருந்து காலை பிடிச்சி நடிக்கிற சீனில் எதுவுமே யோசிக்கவே இல்லை, டக்குன்னு டேரக்டர் சொன்னதும் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாம், அதான் அவர் தான் வந்து டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு வாங்கி பண்ணுறது தான் ஒரு நடிகரோட வேலை. அதை ஒரு அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. கேட்டோன்னே டக்குன்னு வந்து நமக்கு தான் ஒரு மாதிரி நெளிகிற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும். எனக்கு என்னென்னா எஸ்பெஷலி வந்து விஜய் சாருடைய படங்கள் எனக்கு போக்கிரி அது வந்து ரொம்ப பிடிக்கும். போக்கிரி ரொம்ப நல்ல கேரக்டர். பிரபுதேவா மாஸ்டர் வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டரில் நடிக்க வச்சிருந்தார். சரி, அது தெலுங்கில் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு தெரியாது. ஆனால் எனக்கு தமிழில் வந்து அது தெலுங்கு டப்பு ரீமேக். ஆமாம். பட் தமிழில் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக. அதுலேயும் வந்து ஆனந்த்ராஜ் சார் கூட அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. என்ன அப்படி பார்க்குற, என்னென்னா லவ் பண்ண போறியா அப்படிங்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைலாக் நீங்கள் தான் பேசுகிறீங்க, இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஐட்டத்தை வச்சுக்கணுன்னே அப்படின்னு. இல்லை, அவர் ஒரு ஜாலியான பர்சன். அதெல்லாம் ரொம்ப கூலாக, ஏன்னா நம்ம மாதிரி இடத்துல இருந்து அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார். நல்லா பழகக்கூடாது. நமக்கு அந்த இதுலேயே பார்க்கும்போது 2 பேரோட கான்வர்சேஷன் பயங்கரமாக இருந்தது. விஜய் சாருக்கும் ஆனந்த்ராஜ் சாருக்குமான கான்வர்சேஷனு. ஸோ அங்கே எப்படி இருந்தது? இல்லை, அங்கே நிறைய டேக்ஸ் போச்சு. ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் வந்து அவருக்கு எதிர்பார்த்தது வர வரைக்கும் அந்த 7-8 டேக் மேலே போச்சு. அது ஆனந்த்ராஜ் சார் அதை கூலாக ஹேண்டில் பண்ணி அதை கரெக்டாக. இப்போ எனக்கு ஆனந்த்ராஜ் சார் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு தோணுது. இப்போது நிறைய முன்னாடிலாம் வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்களே காமெடியும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஆனந்த்ராஜ் சாரும் அந்த மாதிரி தான் இருக்கார். மன்சூர் அலிகான் சார், அப்புறம் மொட்டராஜேந்திரன் சார், ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான வில்லன்களாக இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி அவங்களே வந்து காமெடி ரோல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரகாஷ் ராஜ் சார் விட்டீங்களா? பிரகாஷ் ராஜ் சார் அவர் அப்போயே மிக்ஸ் பண்ணி பண்ணுவார். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு வில்லனு. சரி, எல்லாமே வந்து ஒரு பரிமாணம் தானே, அதுவும் ஒரு நடிப்பு தானே. அதனால் எதுவுமே தப்பு கிடையாது. மக்கள் ரசிக்கிறதுக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. அதனால் மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அதனால் டைரக்டர்ஸும் அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதில் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி பேர் வாங்கிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொட்டராஜன் சார்லாம் கலக்குறாரு. ஸோ அதனால் மக்கள் ரசிக்கிற வரைக்கும் நம்ம எந்த கேரக்டர்னா எந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் இருந்தாலும் பண்ணுறது. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு 2 படத்தில் நான் காமெடி பண்ணலாம் கூட காமெடி சீனில் நான் இருந்திருப்பேன். விவேக் சார் காமெடி சார் கூட 2மே பைக் சீன். ஆக்சுவலாக செல்ல மேலே சேவ் பண்ண அஜித் சார் மாதிரி இருப்பீங்க. அந்த காமெடிலாம் அப்படி ஒரு ரீச் எனக்கு. அதே மாதிரி விஜய் சார் படத்துலையும் அதே மாதிரி பைக் சீக்வன்ஸ் தான், ஆதிங்கிற படத்தில். ஸோ 2 படத்துலையுமே பைக் சீக்வன்ஸு. 2 படத்துலையுமே ஒரு நல்ல ஒரு நான் சீரியஸாக இருப்பேன். ஆனால் அந்த சீன் வந்து விவேக் சாரால் அது காமெடி சீனாக மாறி அது அப்படி ஒரு ரீச்சை கொடுத்து பொதுமக்களே எங்கேயாவது போனால் ஃபேன்ஸ் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, சார் நீங்கள் ஷோ பண்ண அஜித் குமார் மாதிரியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நம்மளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு அந்த காட்சி வந்து மக்கள் மனதில் போய் பதிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் காமெடி காட்சி கிடச்சுன்னா சந்தோஷமாக பண்ணலாம். இப்போது ஆடு அப்படின்ற மலையாளத்தில் ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அது. ஜெய் சூர்யா அண்ட் விநாயகம்
2 பேருமே மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க. ஆடு 1 ஹிட்டு, ஆடு 2 சூப்பர் ஹிட்டு, இப்போ ஆடு 3. அந்த படத்தில் நான் சீரியஸ் தான் பண்ணுவேன், பட் படம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். காமெடி போர்ஷனில் மாதிரி. ஏன்னா படமே காமெடி ஃபிலிம் தான் அது. ஸோ அப்படியே கொஞ்சமாக இயக்குநர்களை என்னை மாற்றி பார்க்கலான்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு படம் தமிழில் கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஹீரோயினா ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டில் நான் ஒரு சீரியஸான கேரக்டர் தான், நான் சீரியஸ் தான் பண்ணுவேன். நான் சொல்கிறேன், நான் சீரியஸ் தான் இருப்பேன், என்னை வச்சு காமெடி பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் அண்டர் கோயிங், ஐ மீன் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இன்னொரு டைரக்டரும் ஒருத்தர் ஹரி உத்ரான்னு, அவர் ஆல்ரெடி ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு, திருநாய்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்து இப்போ ஒரு படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் பூஜைக்கெலாம் போயிட்டு வந்தேன். அவரும் எனக்கு வந்து அண்ணே இந்த வாட்டி உங்களை ஒரு காமெடி கேரக்டரில் நிற்க வச்சு உங்களை ட்ரை பண்ண போகிறேண்ணே அப்படின்னு சொல்லி என்னை வந்து இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, பூஜைலாம் போட்டாச்சு. ஸோ விரைவில் அதோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி சில இயக்குநர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை, அதுவும் ஒரு கேரக்டர் தானே கண்டிப்பாக. அதனால் என்ன கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி அப்படி உள்ளே போய் அப்படி வெளியே வரணும், அவ்வளோதான். நம்ம ஒரு அதுதான் ஒரு நடிகனோட வேலை. ஸோ நம்ம ஒரு களிமண் மாதிரி இருந்துடும், உண்மையிலேனா ஒரு களிமண் தான். டயட் என்ன சொல்கிறாரோ அதை அந்த டயட் வச்சு தான் நான் ஒரு நல்ல நடிகனா கரெக்ட் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த டயட் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உள்ளே வாங்கி அது. இதுக்கு நடுவில் நீங்கள் ரஜினி சார் எங்கே மீட் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் கபாலி படத்தோடைய லாஸ்ட் டே ஷூட்டிங் மலேசியாவில் நடந்தது. அன்றைக்கி போகும்போது அப்பா எல்லாம் மறந்துடாதீங்கப்பா, சென்னை வந்தால் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நானும் அவரை சந்திக்கணும்னு பார்க்குறேன், பட் அது கரெக்டாக அமையலை. மாளிகைபுரம் அப்படின்ற படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது தமிழ்லையும் ரிலீஸ் ஆச்சு, எல்லா மொழிகளும் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் போய் பார்க்கலான்னு ஒரு முயற்சி பண்ணேன், பட் அவரை ரீச் பண்ண முடியலனால. சரி, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம மெயின் எல்லாம் பண்ணி ஒரு மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஹிட் ஆகுதுன்னும் போது அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணேன். ஏன்னா அவர் படம் பார்த்துட்டாருன்னு தெரியும், ஏன்னா முன்னுலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தார். அவர் பார்த்தான்னு தெரிஞ்சவங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோம் பார்க்கறதுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணேன். பட் கரெக்டான அந்த சேனல் ரூட்டு அவர் போய் ரீச் பண்ணுறதுக்குண்டான ரூட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். பார்ப்போம், அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் முயற்சி பண்ணுறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்போ கிடைக்கும் போது மறுபடியும் அவர் அடுத்த இன்னும் லைன் அப்பில் வச்சிருக்காருல, நிறைய 173 இருக்குது. கமல் சார் கூட சேர்ந்து ஒரு படம் 2 படத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் 2 படத்துலையும் நான் நடிப்பேன் நான் நம்புகிறேன். ஆனால் உங்களுக்கு கபாலியில் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இது 60 நாள் கிட்ட அவர் கூட நான் ரொம்ப பக்கா ஜென்டில்மேன், அற்புதமான ஒரு மனிதர். நம்மள மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள் கூட ஒரு நடிகனாக மதித்து சரிசமாக உட்கார வச்சு பேசி பழகக்கூடிய ஒரு நடிகர். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஃபேன் வேறு, எங்கள் குடும்பமே அவரோட ஃபேனு. அதில் ரஜினி சார் படம்னா ஒரு படம் விடாமல் பார்த்துருவோம் எல்லாருமே. எங்கள் அப்பாவை தவிர எங்கள் வீட்டில் 6 பேர் நாங்கள், எங்கள் அம்மாவோட சேர்த்து 7 பேரும். எங்கள் அப்பா மட்டும் வரமாட்டார், நாங்கள் 7 பேரும் போவோம் படம் பார்க்கறதுக்கு. எங்கள் அப்பாலாம் சிவாஜி சார் ஃபேனு. ஓகே. அதனால் நாங்கள் எல்லாருமே பயங்கர ரஜினி சார் ஃபேனு சின்ன வயசுலேருந்தே. ஸோ அது அவர் பார்க்கணுன்னா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவரோட நடிப்பு ப்ளஸ் அவரோட கேரக்டர் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட நடிக்கணும் ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் எனக்கு கபாலியில் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் சொல்லியாச்சு. நீங்கள் அப்படியே மலையாளத்துலேயுமே மோகன்லால் சாருக்கு நீங்கள் வந்து இல்லை வில்லனா அதான் சொல்கிறேன், வில்லனா வந்து நடிச்சிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா, இப்போ அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் மோகன்லால் சாருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வில்லனா நீங்கள் நடிக்கிறீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில்? இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு ஆப்போசிட்டாக இல்லை. ஆக்சுவலாக ஒரு கதை ஒன்று நடந்திருக்கும், அந்த கதை நீங்கள் அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு போலீஸ் கேரக்டரில். நான் போலீஸ் கேரக்டர். அந்த கதைக்கு ஒரு அட்வொகேட்டாக தான் இவர் வருவார். ஸோ என்னோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கு இருக்காது. ஆனால் சுரேஷ் கோபி சாருடைய பொண்ணை வந்து நான் கெடுத்திருப்பேன். ஸோ அது விஷயமா தான் அவர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஸோ எனக்கு காம்பினேஷன் ஃபுல்லாக சுரேஷ் கோபி சார் தான். ஸோ 2 ஹீரோ இருப்பாங்க, மோகன்லால் சார் அண்ட் சுரேஷ் கோபி சார். எனக்கு காம்பினேஷன் ஃபுல்லாக சுரேஷ் கோபி சார் கூட. அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு, அதை கண்டுபிடிச்சி எனக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் அவர் காம்பினேஷன் எனக்கு வரல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ஜனகன் படம் ரிலீஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு வீக்கே வந்து எனக்கு அடுத்த படம் அவர் ஹீரோவாக பண்ண படம் ஷிக்கார் அப்படின்னு, அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சது. அதுலேயும் வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அவர் வந்து ஒரு குற்றவாளி. அவரை தேடிட்டே இருப்பேன். காம்பினேஷன் கிடையாது.
தேடிப்பேன் அப்போ கிளைமேக்ஸில் தான் அவர் வந்து பிடிப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். அதான் ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணேன். ஓகே. ஸோ 2 படம் நடிச்சு 2வது படத்தோட கிளைமேக்ஸில் தான் அவர் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மலை மேலே ஷூட்டிங்கில் இருக்கோம். காலைல ஃபஸ்ட்டு ஷூட்லாம் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரேக் விட்டாங்க. காலைல எல்லோரும் லைட் மேன் அந்த பக்கம் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து லைனாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பாட்டு வந்தார், இவரும் போயிட்டு லைட் மேன் க்யூவில் நின்னார். அவர் காஸ்டியூமே லுங்கியும் சட்டம் தான். சாதாரண அது மாதிரி போயிட்டு அவர் பாட்டு க்யூவில் நின்னார். அவர் பாட்டு வாங்கினார். அவரு உட்காந்து அப்படி சாப்பிடுறாரு. எனக்குலாம் அப்படியே மலைச்சு போயிட்டாடி, என்னடா அது இவ்வளோ பெரிய ஹீரோ இப்படி வந்து நம்ம கூட உட்காந்து லைனில் க்யூவில் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போகிறார். ஸோ அது அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி. அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போது கண்ணப்பான்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணேன். நியூசிலாண்டில் ஷூட்டிங் நடந்தது. நான் ஒரு 31 டேஸ் போய் 31 டேஸ் போனேன். பட் 21 டேஸ் ஷூட் இருந்தது எனக்கு. அதில் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணிக்கார். அஃப்கோர்ஸ் எனக்கு காம்பினேஷன் இல்லை, அவரை நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லாமல் போச்சு. பட் அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்கேன், நானும் நடிச்சிருக்கேன். அந்த வகையில் எனக்கு பெரிய சந்தோஷம். பட் அந்த படத்தோடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் கொச்சியில் நடக்கும்போது அவரோட தலைமையில் தான் நடந்தது. அப்போ நான் பார்த்து விஷ் பண்ணேன். அப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசி. ஓகே. இதில் என்னென்னா எனக்கு வந்து இப்போ நான் அந்த மோகன்லால் சாருடைய படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ப்ளே பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ரோல் வந்து பண்ணுறீங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மற்ற லாங்குவேஜ் படங்கள் நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு கோலிவுட் இன்னும் யூஸ் பண்ணலையோ அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்டில் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இது நிறைய ரிப்போர்ட்டர்ஸு நிறைய ப்ரெஸ், நேற்று கூட ஒரு ப்ரெஸ் ஒரு படத்தோடைய ஷோவில் வந்து ப்ரெஸ்காரங்க கேட்டாங்க இந்த கேள்வியை. நிறைய இடத்துல கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம லாங்குவேஜில் வந்து நான் 28 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். எல்லா ஹீரோக்கள் கூடவும் ஹீரோவோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாகவும் அதே மாதிரி வில்லன்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாகவும் நிறைய படம் பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரு 200 படம்னா அதில் 150 படம் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ மக்கள் மனசில் ஆழமாக வந்து என் முகம் வந்து உட்காந்துருக்கு. என்னவா உட்காந்துருக்குன்னா ஹீரோவோட அடியாள், வில்லனோட அடியாள், இப்படி தான் உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு மெயின் வில்லனாக பண்ணோம், மெயின் கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தான் மைண்டில் போய் உட்காரும். கரெக்ட். ஏன்னா ஆல்ரெடி இப்படி பார்த்து பழகிட்டாங்க. மக்கள் மட்டும் இல்லாமல் டைரக்டர்ஸும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு சில இயக்குநர்கள் இல்லை இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 படம் கிட்ட நான் வந்து மெயின் வில்லனா, நானே ஹீரோவா கிட்டத்தட்ட 40 படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகி மீதி படம்லாம் ரிலீஸ் ஆகாமல் இப்போ இருக்குது. அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. என் மேலே நம்பிக்கை வச்சு சில இயக்குநர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தவங்க வந்து இந்த படம்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும் சம்பத் அப்படின்னு ப்ரீவியூ ஷோவில் படம் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து சொன்னவங்க நிறைய பேர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த படங்கள்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், சினிமாவில் இருக்கிற சில இல்லை பல இயக்குநர்கள் அவங்களும் ஒரு ஆடியன்ஸாக தானே பார்ப்பாங்க. அவங்க மைண்டில் வந்து நான் அப்படி தான் இருக்கேன் நான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற இயக்குநர்கள் வந்து என்னை நம்பி கொடுக்குற அளவுக்கு சில இயக்குநர்கள் வராங்க, பல இயக்குநர்கள் வரல. இன்னும் அந்த சில இயக்குநர்கள் வந்து கொடுத்தவங்க அந்த படம் ரிலீஸ் ஆகலை, இல்லை அந்த படம் வெற்றி அடையலை, அப்படி இருக்குது. பல இயக்குநர்கள் வந்து வெற்றி பெற்ற இயக்குநர்களாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ ஒன்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் இதாகிடும், ஃபாலோ பண்ணுறாங்க. அதே சமயம் மற்ற லாங்குவேஜில் இருக்கவங்க என்னென்னா, நான் சொன்ன மாதிரி விக்ரம் படம் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய வந்தது. ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்து அவங்க ஹீரோக்களை தேடி போக மாட்டாங்க, வில்லன்களை தேடி தான் போவாங்க. அந்த வில்லன் யார், ஹீரோ கூட வில்லன் கூட யார் நல்லா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு தான் நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் மாளிகைப்புறம். அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு மலையாளத்தில். அஃப்கோர்ஸ் ஜனகன் படமும் ஹிட்டு தான். ஆனால் ஜனகன் வெற்றிக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன்னா, மாளிகைப்புறம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வருஷத்துக்கு 3 படம் பண்ணுறேன் மலையாளத்தில். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ரீச்சை நம்ம அந்த கேரக்டருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் தெலுங்குல அது நம்ம விக்ரம் முன்னாடி ஒரு 6 படம் பண்ணியிருந்தாலும் விக்ரமுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ், வால்டர் வீரையா, சிரஞ்சீவி சார் படம், சலார் பிரபாஸ் சார் படம், அப்புறம் டாக்கு மகராஜ் பாலையா சார் படம், இப்படி பெரிய பெரிய ஹீரோக்கள் படமாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரமுக்கு அப்புறம் விக்ரமுக்கு முன்னாடி அப்படிதான் நான் பார்க்குறேன் என்னோட கேரியரை. அதே மாதிரி கன்னடத்தில்
சலார் பார்த்துட்டு தான் ஆல்ரெடி 6 படம் பண்ணியிருந்தாலும் நம்ம காந்தாரா சாப்டர் 1ல் வந்து ரிஷப் ஷெட்டி சார் வந்து நானும் அவர் நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் சலார் பார்த்துட்டு நான் வந்து அந்த அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு ஒரு கருப்பரின குழு தலைவராக ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜில் வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம நிறைய படங்கள் தமிழில் பண்ணியிருக்கோம். சின்ன கேரக்டராக இருந்தாலும் மனசில் பதியும் அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம இயக்குநர்கள் தான் காரணம், தமிழ் இயக்குநர்கள் தான் காரணம். ஸோ அவங்க அதை கொடுக்கலாம், நான் அந்த பதியும் அளவுக்கு அந்த கேரக்டர் அவங்க கொடுக்கலாம், அவங்க மைண்டில் உட்காராதில்ல. ஸோ அதனால தான் அவங்களும் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இங்கேயும் வந்து இப்போது சமுத்திரக்கனி சார் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணி இப்போ அவருடைய டைரக்ஷனில் அவர் ஹீரோவாக பண்ணுற ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற படத்தில் குறைஞ்ச காட்சிகளாக வந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி ஒருத்தருக்கு நம்பிக்கை வருது. இப்போ தான் சரி சம்பத் கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதில் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவாக பண்ணியிருக்கேன். அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸோடைய ஜி பிரகாஷ்குமார் சார் ஹீரோவாக பண்ணுற படத்தில் வெக்கை டைரக்டர் மோசஸ் சார், அவர் கபாலியில் அவர் தான் அசோசியேட் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பொலிட்டீஷியனாக ஒரு நல்ல கேரக்டராக ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காரு. ஸோ முன்னாடிலாம் வந்து வில்லன் ஹீரோ கூட அப்படி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அவங்க மனசுலேயே கொஞ்சம் இவங்க நல்லா பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ வர இயக்குநர்கள்லாம் நம்மளை வந்து மெயின் கேரக்டர்ஸ், அதில் சில டேரக்டர்ஸ்லாம் மெயின் வில்லனாக இப்போ கங்கணம் அப்படிங்கிற படத்தில் சித்தப்பு சரவணன் சார் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு புது ஹீரோயின், நான் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இப்போ வர இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் மெயின் வில்லனாக மெயின் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்லையும் கண்டிப்பாக மெயின் வில்லனாக ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிப்போன்ற நம்பிக்கையோடு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அதை தாண்டி தமிழில் தான் சம்பத் ராமின் கசகசா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது என்ன படம் அது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போவாது நான் நிறைய படங்களில் மெயின் வில்லனாக மெயின் கேரக்டர்ஸு ஒரு சில படங்களில் லீடாக கூட பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு ஒருத்தர் வந்து இது மாதிரி எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சார் இந்த இந்த முக்கியமான கதாபாத்திரத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அப்புறம் போஸ்டர் டிசைன் பண்ணி அமிச்சாங்க. சம்பத் ராமின் 200 படம், சம்பத் ராமின் கசகசா அப்படின்னு போட்டு வந்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது வந்து இந்த கொரோனா டைமில் வந்ததுனால அது தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஆமாம் என்னுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அவருடைய பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டார். அந்த படத்துடைய டீசரை வந்து ட்ரெய்லரை வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து அவர் ஷேர் பண்ணார். ஸோ இவங்களாம் ரிலீஸ் பண்ணதால தான் அது வந்து போய் நல்லா ரீச் ஆச்சு. ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணோம், பட் நல்லா ரீச் ஆச்சு. அது பெரிய வெற்றி படம் அமையலாம் கூட இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு வெளியே தெரிஞ்சது வந்து அவங்க 2 பேரும் தான். இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நமக்கும் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணாங்க 2 பேரும். ஓகே, இதில் உங்களுக்கு நான் நோட் பண்ண வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே மெயினாக சொல்கிற ஒரு படம் ராமேஸ்வரம் அப்படின்ற படம். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல், எவ்வளோ க்ளோஸ் அந்த படம் உங்களுக்கு? ஏன்னா எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறீங்க அந்த. அதான் ஏன்னா ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 209 படம்னா 109 படத்தில் நான் ஹீரோ கூட வில்லன் கூட வராமல் தான் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் அப்படி தான் சின்ன பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் ஹீரோ வந்து ஒரு இலங்கை தமிழர், ஜீவா சார் தான் ஹீரோ. அவர் இலங்கை தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் தான் எனக்கு இதுலேயும். பட் எனக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த கேரக்டர். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து குப்பி அப்படிங்கிற படத்தை கன்னடத்தில் சைனட் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தேன், ஒரு இலங்கை தமிழாக பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து தமிழில் குப்பின்னு வந்தது. ஸோ அது பண்ணி முடித்தோடனே இந்த படம் எனக்கு வாய்ப்பு வருது, இந்த ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படம் வருது. எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு என்னென்னா, ஒரு இலங்கை தமிழ் அடிக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு உற்சாகம், ஒரு பூரிப்பு வருது. அதுவும் அந்த டைலாக்கு சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த படம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் வந்து சொன்னார், சார் நீங்கள் வந்து ஆள் பார்த்து இப்படி இருக்கீங்க, ஆகுபாகுவாக இருக்கீங்க, கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஒரு அகதினா எப்படி இருப்பாங்க அந்த ஃபீல் வரணும் அப்படின்னாரு. அதுக்காக ஒரு 6 மாதம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரியே சாப்பிட்டு சாதத்தை கம்மி பண்ணி நம்மளை பார்த்தா முடி தாடிலாம் இப்போ இருக்கிற தாடி தான் அப்போது வச்சுருந்தேன். முடி தாடிலாம் வளர்த்து ஒரு அகதினா எப்படி இருப்பனோ அதே மாதிரி அந்த லுக்கு கொண்டு வந்தாங்க. அது டைரக்டருக்கு வந்து சுப்பையா சார், செல்வம்
செல்வம் சுப்பையானி அவர் பேர். அவர் ரொம்ப ஹாப்பியானார். ஸோ அந்த கேரக்டர் அந்த ஒரு காட்சி சொல்லும்போது எனக்கு இந்த படத்தில் நடிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தேன். அந்த டைலாக் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கட ஜனங்களில் கை கால் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல அப்படின்னு ஒரு காட்சியில் வந்து அதுக்கு எனக்கு கால் இருக்காது அந்த படத்தில். படம் பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது எனக்கு கால் இல்லைன்னு. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் தான் வந்து எனக்கு காலே இல்லை, அது கட்டக்கால் அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் தெரியும், அந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸுக்கும் தெரியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனு. நான் முதல்ல நான் நடிக்கிற ஒரு காட்சிக்கு, அதுவும் நான் பேசுகிற ஒரு டைலாக்குக்கு கிளாப்ஸ் தேட்டரில் வாங்குனது அந்த படம் தான். அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சுதான் கேட்டால் இல்லை. பட் ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டரில் எல்லாரும் கூட்டினாங்க. அந்த பர்டிகுலர் அந்த காட்சிக்கு அப்படி ஒரு கைத்தட்டல் கிடைச்சது. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அது இலங்கை தமிழர்களும் அப்படியே தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஒரு டைலாக். ஸோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான சீனாக எனக்கு மனசில். ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் அடுத்து சர்வதேசம். ஸோ அது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நிறைய படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அதில் இந்த படமும் ஒன்று நினைக்கிறேன். ஸோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்கேஸ் அது ரிலீஸ் ஆயிருந்தால் அது இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்? என்ன மாதிரியான ஒரு ரிசப்ஷன் அது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் சைடில் இருந்து? நிச்சயமாக இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி வில்லன் கூட ஹீரோ கூட சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்க ஒரு சாதாரண ஒரு நடிகன் தான். இப்போ நான் பெரிய இடத்துக்குலாம் போயிட்டேன்னு சொல்ல வரல. அந்த படம் பண்ணும்போது, சர்வதேசம் படம் பண்ணும்போது நான் சாதாரண ஒரு நடிகர். அந்த டைமில் எனக்கு ஒரு டைரக்டர் வந்து கூப்பிட்டு கள்ள துப்பாக்கி அப்படிங்கிற படத்தில், டைரக்டர் பேர் லோகியாஸ், அந்த படத்தில் ஒரு பிடி வாத்தியாரை ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருந்தார். ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவா அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தார். அந்த படம் வந்து துப்பாக்கி படத்துக்கு மேலே கேஸ்லாம் போட்டு அந்த டைட்டில் பிரச்சனைலாம் ஆச்சு. அப்போ கேஸ்லாம் நடந்தது. படம் துப்பாக்கி படத்து ரிலீஸே அதனால் தள்ளி போச்சு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். பெருசாக ஓடலாம் கூட என் கேரக்டருக்கு ஒரு எல்லா பத்திரிகைகளுமே நல்லா எழுதியிருந்தாங்க. அந்த டைரக்டர் தான் வந்து அடுத்த படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் தான் லீடாக பண்ணுறீங்க, என்னை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை கமிட் பண்ணது முதல்ல அந்த டைரக்டர் தான். என் லைஃப்லேயே வந்து சோலோ ஹீரோவாக பண்ணது. கள்ள துப்பாக்கியில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் எமோஷ்னலாக பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுலேயும் வந்து பிடி வாத்தியாராக பண்ணியிருந்தாலும் ஹீரோயினோட அப்பான்னும் போது அங்கே ஒரு எமோஷனலான ஒரு சீன்லாம் இருக்காது. அதெல்லாம் நானே வந்து எதிர்பார்க்கல. நான் இது மாதிரிலாம் நடிப்பேனா அப்படிங்கிறது என் மேலேயே ஒரு நம்பிக்கை கொடுத்த படம் வந்து அந்த கள்ள துப்பாக்கின்ற படம். நான் அப்படியே அழுது புலம்பி மனசு உடஞ்சி பொண்ணுக்காக ஏங்குற ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற நடிகனை வந்து வர வச்சது அந்த டைரக்டர் லோகியாஸ் சார். ஸோ அது மாதிரி சில இயக்குனர்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி சில படங்கள் ரிலீஸ் ஆகலை, ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகலை. அதனால் யாருக்கும் தெரியல. இப்போது நமக்கு வந்து இந்த எமோஷ்னல் சீன்ஸ் அப்படின்னு பேசும்போது எனக்கு இன்னொன்று கேட்கணும். என்னென்னா, இப்போது நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் மற்றவங்களெல்லாம் தாண்டி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறாங்கல்ல, கேரக்டர் ரோலில் நடிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களோட அந்த எமோஷ்னல் சீன் வந்து மக்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது டிராகன் இதுலையுமே அப்பாவோட சென்டிமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறவங்க அந்த ஒரு ரோல் வந்து ஒரு எமோஷ்னல் சீனை கொடுக்கும்போது அது பயங்கரமாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த எமோஷ்னல் டெப்த் வந்து அப்படியே சேவ் பண்ணுறதுல கேரக்டர் ஆர்டிஸ்டினுடைய ரோல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லாமே டைரக்டர் தான் சார். இது ஒரு டைரக்டர் தான் வந்து அந்த கேரக்டர் இப்படி வரணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து அவர் சொல்லி புரிய வச்சு ஒரு நடிகனுக்கு ஒரு களிமண் மாதிரி இருக்கணும். நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் களிமண் மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறாரோ அது அப்படியே உள்ளே போவோம், அப்புறம் வெளியே வரும், அவ்வளோதான். ஸோ அந்த டைரக்டர் தான் அந்த கேரக்டர் இப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணுறாரு. அதை வந்து அந்த நடிகன் வெளிக்கொண்டு வரான். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டர், அவ்வளோதான். கேரக்டர் அது வந்து அந்த எமோஷ்னலான கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அழகாக சொல்லி புரிய வச்சிட்டாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், இவங்களாம் வந்து லெஜெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய காமெடியனு, ஆனால் கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டராக மாறி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து அந்த டைரக்டர் லோகியாஸ் சார் தான் என்ன அப்படி அதான் அந்த சொல்லி புரிய வச்சு அது உள்ளே வாங்குறது தான், அதுதான் ஒரு டைரக்டருடைய திறமை. ஓகே, இப்போது சினிமா அப்படிங்கிறது அது மேலே வச்சுருக்கக்கூடிய லவ் உங்களுக்கு எப்படி? ஏன்னா நம்ம வந்து கார்டன் மறக்கவே முடியாது.
அந்த ஒரு ஃபைட் சீனு அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து காஞ்சனா 3 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஐசியூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறீங்க. அது எதனால்? அது வந்து நீங்கள் சினிமா மேலே வச்சுருக்கக்கூடிய லவ்வா இல்லை கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற? இல்லை, எனக்கு வந்து சினிமா மேலே இருக்கிற லவ்ன்றதை விட கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டோம். நமக்காக ஒரு 4 ஆர்டிஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அதுதான் மனசில் இருந்தது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வெயிட் பண்ணுறாரு, கோவை செல்லா மேடம் வெயிட் பண்ணுறாங்க, ஸ்ரீமன் சார் வெயிட் பண்ணுறாங்க, தேவதர்ஷினி மேடம் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி நேற்று ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்கறதுக்கு ரிலேட்டடாக ஒன்று சொல்லணும். நேற்று தான் போய் காஞ்சனா 4 படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் நடிக்கல. இல்லை, டைரக்டரு கோவை செல்லா மேடம், ராகவா லாரன்ஸ் மாஸ்டரு, ஸ்ரீமன் சாரை பார்க்க முடியல, அப்புறம் தேவதர்ஷினி மேடம் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே வந்து இல்லை இதுலேயும் பண்ணுறீங்க, கமிட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. ஓகே, அந்தளவுக்கு அந்த படத்தில் நம்ம அவங்களோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். அன்றைக்கி அடிபட்டும் உடம்பு சரியில்லாத போதும் வந்து நடித்து கொடுத்து போனான்றது அவங்க மைண்டில் நல்லா பதிஞ்சு போச்சு. பார்த்தோன்னே முதல் கேட்ட கேள்வி வந்து எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் மேடம் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஸோ நான் அவ்வளோ தூரம் அது அதாவது நம்ம கமிட் பண்ணிட்டோம், வரன்னு ஒத்துக்கிட்டோம், அது போய் ஆகணும், போய் நடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னன்னா ஆயிட்டு பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம்ல? இல்லை, எனக்கு அந்த மைண்டே வரல. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிட்டு போகுதுன்னு தான் எனக்கு புரியுது. அந்த பயம்தான். ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டோம், நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஆமாம் போய் ஆகணும். இன்னொரு பக்கம் இந்த காட்சிக்காக இந்த கேரக்டருக்காக நம்ம எவ்வளோ நாளும் காத்துட்டு இருந்திருப்போம், எத்தனை வருஷமாக காத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வருமானு எத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ கிடைச்சிருக்கும்போது அது பண்ணணும்ல. விட்டோம்னா சரி இல்லை சொல்லிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம இல்லைன்னா கூட. பட் ஸ்டில் நம்ம பண்ணால் தான் அது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுதான் லாஸ்ட் டே ஷூட்டிங் வேறு. அப்படிங்கும்போது நமக்காக இன்னொரு நாள் வச்சாங்கன்னா அது கம்பெனிக்கு பெரிய லாஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ஹெல்த்தை பற்றின ஒரு பயம் இல்லாத இல்லையா அந்த டைமில்? அந்த டைமில் வந்து அது பெருசாக தோணலை எனக்கு. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுக்கப்புறம் ஐசியூவில் போய் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து அது ஒரு சீரியஸ்னஸே எனக்கு தெரிஞ்சுது. அப்போவுமே நான் அங்கே போகும்போதே எனக்கு வந்து மூச்சே விட முடியல தான், பேச விட முடியல. டாக்டர் தான் சொல்கிறாரு, பாருங்கள் அவர் மூச்சு விட முடியல, பேச விட முடியல, அவர் போகிறாங்கிறாரு, உடனே போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்க, அவர் சீரியஸ்னஸ் தெரில அப்படின்னு என் வைஃப் சொல்கிறாங்க. நானும் தலையை அட்டு வெளியே வந்தோன்னா கிளம்பி வந்துட்டேன். ஸோ அது அப்போ அந்த டயத்தில் எனக்கு இது உடம்பு பற்றி எனக்கு அந்த ஒரு அக்கறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மேலே இருந்ததை விட இது மேலே போனோம் அந்த போய் அதுதான் மைண்டில் பெருசாக இருந்தது. வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி என்ன ஆனாலும் சினிமா விட்டு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஏன் நீங்கள் அப்படி? ஏன்னா ஒரு சினிமாவில் உள்ளே வரும்போதே பயங்கரமாக கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நீங்கள் நடுவில் ஃப்ரைட் ரைஸ் கடைலாம் வேறு வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் நான் அதை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் ஏன் இருக்குது சினிமா மேலே? ஏன்னா நான் அவ்வளோ எழுந்திருக்கேன். இங்கே விட்டதை வெளியே எங்கே போய் நான் சம்பாதிக்க முடியும்? அவ்வளோ எழுந்திருக்கேன்ல. அது வந்து வேறு எந்த தொழிலையும் போய் நமக்கு தெரியாது. எந்த தொழிலும் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் தெரியும். பட் அதை விட்டு வந்து பல வருஷம் ஆகுது. திரும்பலாம் அந்த தொழிலுக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் அதுக்கு பெரிய முதலீடு வேணும். எல்லாம் இருந்த ஃபேக்ட்ரி, இருந்த வீடு எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நம்ம சினிமாவில் அப்படியே தக்க வச்சிட்ருக்கோம். அதெல்லாம் இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா சம்பாதிச்சது, தாத்தா சம்பாதிச்சதெல்லாம் வச்சு தான் கொஞ்ச காலம் நான் சர்வே பண்ணேன் சினிமாவில். சினிமாவில் இருக்க வர வருமானம் என்ன எந்த அளவுக்கு நமக்கு பார்த்தோம். கல்யாணம் ஆன பிறகு ஒய்ஃப் என்னை காப்பாற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இங்கே சொல்லணும்னா இப்போ வரைக்கும் என்னை காப்பாற்றுறது அவங்க தான். நமக்கு திடீர்னு வருமானம் அதிகமாக வரும், திடீர்னு வரவே வராது. அது வந்து சினிமாவில் நிலையான விஷயம் கிடையாது வருமானங்கிறது. பட்டு ஸ்டேபிளாக நம்மளை கொண்டு போகிறது என் ஒய்ஃப் தான். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ அவனுக்கு என்னப்பா சினிமாக்காரன் நல்லா அது உண்மைதான். அது எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். பட் உள்ளே இருக்க கஷ்டம் நமக்கு தானே தெரியும். சினிமாவில் சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, என்ன சார் ரஜினி சார் படம்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன சார் நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்வாங்க. பெட்ரோல் போடும்போது ரஜினி சார் வாங்க, அவர் 100 கோடி வாங்க, எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சில ஆயிரங்கள் தான்ப்பா கிடைக்கும் எனக்கு. ரஜினி சார் கூட நடிக்கிறதுனால எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் குத்துற மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நிஜமும் கூட. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் எஸ் நான் வந்து சினிமாவை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்குல்ல உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து நடுவில் யோசிப்பாங்க, தெரியாமல் நம்ம சினிமாவுக்கு வந்தோமோ அப்படின்னு. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த இது பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டாக கூட இருக்கலாம் அது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எஸ் நம்ம வந்து கரெக்டாக தான் சினிமாவை சூஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எது? இல்லை, நான் பெருசாக சாதிக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு சில இயக்குநர்கள் எனக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை வந்து ஒரு சில படங்களில் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படங்கள் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை, இல்லை ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகலை. ஆனால் ரிலீஸ் ஆகாமல் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க படங்கள் நிறைய இருக்குது. அந்த படங்களை பார்த்த ஒவ்வொருத்தருமே என்கிட்ட சொல்கிற வார்த்தை, உங்கள்கிட்ட வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது, இந்த படம் வந்துன்னா உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகிற வார்த்தை அதுதான். சும்மா அப்படியே அவங்க எப்பவுமே வந்து நம்ம ஒருத்தர் பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க இல்லை உண்மையிலே சொல்கிறாங்க அப்படின்னு. அது நான் கண்கூட பார்க்குறேன். ஆத்மாத்மா சொல்லும்போது அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை தருது. சரி, நம்ம வந்து சினிமாவுக்கு வந்தது கரெக்டு தான் அப்படின்னு. ஏன்னா மற்றவங்க நம்மளை பாராட்டும் போது தான் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும், இன்னும் அந்த நம்பிக்கை வளரும். ஸோ இன்னமும் நான் நம்பிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்த, ஒரு அருமையான இடத்த, நான் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் இல்லை ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்லாம் அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. பட் கடைசி காலம் வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நான் இல்லை. இப்போ பேசிக் ஜென்ரலாக இப்போ சம்பத் ராமுக்கு சினிமாவில் நான் இது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? கடன் இல்லாமல் சொந்த வீட்டில் பேங்க் பேலன்ஸோட நம்ம வந்து குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு கடைசி காலம் இருக்கும் செஞ்சுட்டு இருக்க அளவுக்கு ஒரு வருமானம் இருந்தால் போதும். அவ்வளோதான். எனக்கு வந்து 1000 கோடி 10,000 கோடி இருக்கணும், அவ்வளோ இருக்கணும், 1 கோடி இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு கடைசி வரைக்கும் வந்து யாரையும் எதிர்பார்க்காம நம்ம பணத்தில் நம்ம உழைப்பில் 10 பைசா கடன் இல்லாமல் நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் வாழணும். நமக்கு அடுத்து குடும்பத்துக்கு தேவையானதை வச்சுட்டு போகணும். அதுதான் என்னுடைய பெரிய எய்மாக இருக்குது. ஸோ அதை விட அதை மீறி பெருசாக ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷம் தான் படுவேன். பட் ஆனால் எய்ம் அது கிடையாது. ஓகே, புரியுது. நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் பாருங்க. நல்ல உடல் ஆரோக்கியமான நிம்மதியான, நன்னால் முடிஞ்சதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஏதோ ஒரு 4 நல்ல விஷயம் செஞ்சுட்டு நம்மளால் நம்ம சின்ன உதவியை விட பரவாயில்ல, நம்மளால் ஆனது ஏதோ சின்ன உதவியாவது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்தோம். நம்ம மட்டுமே வாழாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருந்தோம் அப்படிங்கிற திருப்தியோடு வாழ்ந்துட்டு போனாலே போதும். ஓகே, இப்போ நடிகராக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்க? அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அது, நடிகர்ன்றது. நிச்சயமாக ஈஸி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் எங்கள் அப்பாவுடைய மகனாக ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே ஒரு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்திருந்தேன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னு வச்சுங்களேன், கார் இருந்தால் கூட ஒன்று காரில் போயிட்டு அதை அட்டன் பண்ணிட்டு வரலாம். இல்லைப்பா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், அப்படியே பைக்கில் போய் எடுத்து போயிடலாம் அப்படின்னா சரி பைக்கில் போயிட்டு அப்படியே கூட பைக்கில் போகலாம். ஆனால் ஒரு நடிகனாக இருக்கும் பட்சத்தில் இப்போ டீனர்லேயே ஒரு வேலையாக போகிறதோ வாங்க போகிறோன்னு வச்சுங்க, அங்கேயே வந்து ஒரு கல்யாணமும் பார்க்கணும்னு வச்சுங்களேன், இதுக்கு பைக்கில் போயிட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்து பைக்கில் போக முடியாது. பைக் எடுத்து வீட்டில் வச்சுட்டு கார் எடுத்து தான் போவோம். இப்போ நான் நடக்கிறது நான் சொல்கிறேன். ஒரு நடிகனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். பக்கத்தில் நடந்து போகிறது, பைக்கில் போகிறதெல்லாம் முடியாது. ஆமாம். ஸோ சாதாரண ஒரு மனிதருக்கு ஆகிற செலவை விட ஒரு நடிகனாக இருக்கும்போது வேலை இருக்கோ வேலை இல்லையோ, பணம் வருமானம் வருதோ வரலையோ, அவங்க வந்து பேசிக்கான செலவுகள் பண்ணி தான் ஆகும். ஒரு நல்ல காஸ்டியூம் போகணும், எங்கே போனாலும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா சும்மா போக முடியாது. உங்களை வந்து ஒரு 4 பேர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க மாதம் அப்படின்னா, என்ன மாதிரி நடிகர்களில் ஒரு 10 பேராக கூப்பிடுவாங்க. ஒரு நாள் பழனும் கூப்பிடுவாங்க, 10 நாள் பழனவங்களும் கூப்பிடுவாங்க, ஒரு நாள் கூட பழகாதவங்களும் கூப்பிடுவாங்க, 30 வருஷமாக சினிமாவில் வந்த நாள்லேருந்து பழனவங்களும் கூப்பிடுவாங்க. சாதாரண போயிட்டு இருக்கும்போது ஃபேன் கூட யாராவது பார்த்து சார் கல்யாணத்துக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாம். ஸோ இது வந்து அவங்க வந்து கூப்பிட்றது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம மேலே இருக்க அபிப்பிராயத்தில் ஒரு அன்புனால கூப்பிட்றாங்க. நம்ம அதை புறந்தாலும் முடியாது. சரி கூப்பிட்றாங்க அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வந்து போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நல்ல விஷயந்தான் இது. ஆனால் வருமானம் வந்துட்டே இருந்ததுன்னா இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஓகே. வருமானம் வராத நேரத்துலையும் இது மாதிரி சந்திக்கணும், இது மாதிரி போகணும் அப்படிங்கும்போது கஷ்டமா. அது நல்லதாக இருந்தாலும் அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஆமாம். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர், எனக்கு
பல அவரோட படங்களில் 2-3 படம் பண்ணியிருக்கேன். பெரிய டைரக்டர், எனக்கு நல்ல நெருக்கமான ஒரு டைரக்டர். அவருடைய கல்யாணத்துக்கு என்னால் போக முடியாமல் போச்சு. காசு இல்லாதனால அந்த டைமில் எனக்கு போக முடியாமல் போச்சு. ஓ அதுக்கப்புறம் என்னை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுலேருந்து முடிவு பண்ணேன். நான் ஆக்சுவலாக யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன் இந்த ஃபங்க்ஷன். அதுலேருந்து முடிவு பண்ணேன், இனிமேல் யார் கூப்பிட்டாலும் எப்படியாவது போயிடணும். ஒரு வேளை ஷூட்டிங் இருந்ததுன்னா போக முடியாது, வெளியூரில் எங்கேயும் லாக் ஆகிட்டுனா போக முடியாது. எப்படியா கடை வாங்கியாவது இப்போ காருக்கு பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மைண்ட் செட்டில் இப்போது அது கிட்டத்தட்ட அது ஆச்சு 20 வருஷம் கிட்ட ஆகுது அந்த சம்பவம் நடந்து. இப்போ வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் யார் கூப்பிட்டாலும் அவாய்ட் பண்ணாமல், சின்ன ஆள் பெரிய ஆள் தெரிஞ்சவன் தெரியாதவன் யாராக இருந்தாலும் சரி கூப்பிட்டுட்டாங்கன்னா அது நம்ம கடமைடா நம்ம போய் பார்த்து வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய் விஷ் பண்ணி. இப்போ அந்த டேரக்டர் அவங்ககிட்ட மறுபடியும் ஏதோ பேசுனீங்களா? இல்லை பேசுவோம், பட் அந்த இது இல்லை, அவ்வளோதான். சரி, இப்போது நம்ம இப்போ ரீசெண்டாக ஜார்ஜ் விஜய் அவர் கேட்டிருக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து நீங்கள் ஏன் அவருக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் கேட்டிருந்தேன், எதனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஏன் நீங்கள் அதை சூஸ் பண்ணணும்? நிறைய பேருக்கு ஹீரோ ஆகணும், ஒரு பெரிய இந்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணுறீங்கும் போது அவர் சொன்னது என்னென்னா, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், லிமிட்டேஷன்ஸ் இருக்காது. ஹீரோன்னா அவர் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லனாக நடிக்கிறீங்க, ஹீரோ கூட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நடித்து அதுக்கப்புறம் ஒரு வில்லன் ஆகி ஹீரோவாகவும் படம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபைட் பண்ணும்போதோ இல்லை வில்லன் கேரக்டர் நடிக்கிறவங்களுக்கோ என்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வில்லனாக பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராடரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோ தூரம் இன்னும் மக்கள் போய் ரீச் ஆகும். அவர் சொன்ன மாதிரி ஹீரோன்னும் போது அவர் சொன்னது நிஜம் தானே. ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ரொம்ப மீறி போனோம்னா அது ஒன்று சில நேரங்களில் அசிங்கமாயிடும், இல்லாட்டி அது வில்லனுக்கே மாறிடும். ஸோ அது ஃபைட்டர்ஸுக்குலாம் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி. ஃபைட்டர்ஸுக்குலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் வில்லனிக்கா பண்ணீங்க அவ்வளோ தூரம். ஆனால் இப்போ இருக்கிற ஃபைட்டர்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வந்த காலகட்டத்திலலாம் அப்படி பயங்கரமாக அப்படி ரியாக்ஷன் பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம். இப்போலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டைரக்டர்ஸே வந்து ரொம்ப செட்டில்டாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி வாங்குறாங்க. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து செட்டில்டாக பார்வையிலே மிரட்டுற மாதிரி அப்படி தான் இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. நானும் இப்போது மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுறேன். ரொம்ப அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் சில கேரக்டர்ஸ் அப்படி இருக்கும், அது மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் தான் அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஃபைட்டர்ஸுக்கெலாம் வந்து என்னதான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வாண்டடாகவே காட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாமே. நிச்சயமா, ஏன்னா அடுத்து வாய்ப்பு வராது, அவன் ரொம்ப சீன் போடுவான் அப்படின்னு கூட சில மாஸ்டர்ஸ் அது உண்மை தானே? அந்த மாதிரி இருக்கா? அவன் நிறைய ஃபைட்டர்ஸை பார்த்துருக்கேன். ஓகே, அடிபட்டிருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அடுத்த ஷாட் அப்படியே உடனே போய் அடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டும். அதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர்னுவாங்க. ஃபைட் மாஸ்டர்னு நினச்சிட்டு என்ன நிறைய படத்தில் ஃபைட்டு காட்சிகள் வந்ததுனால என்ன ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அதாவது சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் பெரிய வேலை, ரிஸ்க்கான வேலை, நான்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணல, ஏதோ எனக்கு ஃபைட்டு காட்சி வரும்போது எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஃபைட் மாஸ்டரும் கிடையாது, ஃபைட்டும் கிடையாது, அது பெரிய வேலை அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க புரிய வைப்பேன். ஏன்னா ஃபைட்டுன்றது எவ்வளோ கஷ்டங்கிறது, உயிரை பணையை வச்சு பண்ணுறது. அவங்க சில டைமில் எனக்கே விட டூப் போட்டு சில ஃபைட்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, சில ரிஸ்கி ஷாட்லாம். ஏன்னா அவங்க வெல் ட்ரெயின்டு, அதுக்காகவே இருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஆக்சுவலி எனக்கு ஃபைட்டுன்ன உடனே எனக்கு விஜயகாந்த் சார் ஞாபகம் வராரு. ஸோ அவருடைய படங்கள்லையும் நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மெமரபிள் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆக்சுவலாக நான் ரமணா வல்லரசு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் அவரோட. அவர் நேர் பார்க்கும்போது அப்படி இல்லை, அவர் பேசுவேன், நான் இங்கேருந்து பேசுவேன். நேர் உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தவசியில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு ஷோல்டர் மோதுவோம். மோதிட்டு அப்புறம் நான் போய் கீழே வருவேன், ஏய் பார்த்து போடான்ற மாதிரி ஏதோ சொல்லுவேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் ஏய் பார்த்து போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து பேச 2 இடத்துலையும் அவர் எதிர்த்து தான் பேசியிருப்பேன். வல்லரசுலையும் அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி தான் ரமணா. அந்த காலேஜில் போயிட்டு நான் அப்புறம் மகனேஷ் சங்கர்னா எல்லாரும் சேர்ந்து போய் காலேஜை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணுவோம். அப்புறம் கேப்டன் வந்து என் கையை அப்படியே முடிச்சு அப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கும். நான் அப்புறம் ஆளுலாம் கூப்பிட்டு ஒரு ஃபைட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது தான் அவர் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி தொழில் போட்டு அப்படி பார்ப்பார்.
அவர் ஃபைட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே. என்னையும் ஃபைட்டர் நினச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து என் மேலே தோல் மேலே கை போட்டு அப்படியே பேசியிருந்தார். பேசிட்டு அப்புறம் ஒரு நாள், சம்பத்து பொண்ணமெல்லாம் பாடுறா, காலை தலைக்கு மேலே அப்படி தூக்கி அடிக்கிறான் பாரு, அது மாதிரி நீயும் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நான் பெரிய வில்லனாக வரலாம், நல்லா வெயிட்டமாக இருக்கேன் அப்படின்னு என்னை வந்து உற்சாகப்பட்டார். ஸோ அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. சர்வசாதாரணமாக நான் கூட நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கம்முன்னு இல்லாமல் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பாசத்தோட நாள் பழனா அப்படி மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அவர் குணம் வந்து யாருக்குமே வராது. அதே மாதிரி அவர் ஷூட்டிங்னாவே நல்லா சாப்பாடு இருக்கும், நல்ல நான்வெஜ் வந்து குறைஞ்சது 2-3 ஐட்டமாக இருக்கும். ஓகே. அவர் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி, அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ சம்பத்ராமன் சாருக்கு எப்போவாது டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா வந்திருக்கா? ஆக்சுவலாக இன்னும் நான் முழுசாக இன்னும் நல்ல ஒரு நடிகனாகவே ஆகலைன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டாவது, எனக்கு நடிப்பு தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிக்க கூட இல்லை. அப்படி தான் என் நண்பர் ஒருத்தர் ஆக்சுவலாக நடுவில் ஒரு கம்பெனியில் சிஜி கம்பெனியோடைய மேனேஜரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒரு 6-7 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணார், ரோஷன் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்கிட்ட ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணார். அவர், நான் மேனேஜரை, எனக்கு கீழே ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிவிட்டு அவரும் நடிக்கிற ட்ரை பண்ணி தான் நானும் நடிக்கிறேன். ஷூட்டிங் இருக்கும்போது ஷூட்டிங் போவோம், ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பார்ப்போம். இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி, சார் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னா. சார் அப்படின்னு, எப்படி சார்? நான் ஆச்சரியமாக கேட்டேன், இல்லை நம்ம கூட தான் சுற்றிருந்தாரு, கடைசியில் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக கேட்டேன். எப்படி சார்? எனக்கு குருவே நீங்கள் தான் சார். ஓ, என்ன சொல்கிறேன், நானே பண்ணேன் அப்படின்னு. உங்கள் கூட நான் வந்து மார்க்கெட்டிங் வந்து 4 கம்பெனி 4 டைரக்டர் இந்த சிஜி பற்றி, டிஐ பற்றி இதெல்லாம் பேசி 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 எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, இதுதான் சிஜி, இதுதான் டிஐ, இதுதான் கேமரா, இதுதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்மளும் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சென்று நடிக்கவும் செய்கிறேன். நடிக்கும்போது நிறைய டைரக்டர் பார்க்குறேன், நம்ம ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி இப்போ நானே சொந்தமாக, அவங்க சிஸ்டர் தான் ப்ரொடியூசரு, ஓகே, இவர் வந்து டைரக்டரு, இவரே ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அருமையாக ட்ரெய்லர் காமிச்சாரு. சார் என்ன சார் இது, புது டைரக்டர் மாதிரியே தெரியல சார், ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது சார். அப்புறம் படம் பார்க்க வாங்க சார் சொல்லிட்டு ப்ரீ ஷோ போட்டு எனக்கு காமிச்சார். படம் பேர் சிலந்தி வலை. அற்புதமாக இருக்கும், ஒரு புது டைரக்டர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அந்த ஒரு ஆர்வம் அந்த இருக்குது. எனக்கு இன்னும் தெரியல, அது நடிப்பு தவிர வேறு எது மேலேயும் எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேலே கூட எனக்கு போனதே கிடையாது. என் நண்பர்கள் சில பேர்லாம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காங்க, என் கூட நடிக்க வந்தவங்க நிறைய பேர் இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காங்க. என் கூட நடித்த மணிமாறன் ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கொண்டு போய் பண்ணுறவங்களும் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரஞ்சன் என் கூட பல படங்கள் நடித்தவர், அவர்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்லாம் இருக்கார், நடிச்சுட்டே எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஐடியா வரல, எனக்கு அந்த திறமையும் கிடையாது எனக்கு. ஸோ அதை பற்றிலாம் நான் நினச்சதே கிடையாது. இப்போ டைரக்ஷன் விட்டுருங்க, ஆக்டிங்கில் சம்பத்ராம் சாருக்கு லைனப்பில் என்ன இருக்குது? இப்போ காஞ்சனா 4 மாதிரி வேற இல்லை, காஞ்சனா 4 நான் ஒன்றும் கமிட் ஆகலை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்புறோம். நானும் அந்த நம்பிக்கை இருக்கு, சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. நான் எப்பவுமே நடிச்சு முடிச்சா தான் நான் எப்பவுமே சொல்லுவாங்க, புரியுது. ஸோ நடிப்பன்ற நம்பிக்கை இருக்காது. இப்போ லைனப்பில் இருக்கிறது ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் வந்து சமுத்திரகனி சாருடைய ஸ்கூல் பஸ், ஜி பிரகாஷ்குமார் சாருடைய வெக்கை, அதுக்கப்புறம் சாட்டை படத்தோட இயக்குனர் அன்பழகன் சார் படம் ஒன்று, அது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் கங்கணம்னு ஒரு படம் சித்தப்பு சரவணன் சார் வந்து லீடாக பண்ணியிருக்காரு, அது ஒன்று. புல் ஹெட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று, அந்த படத்தில் நானும் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன், அந்த படம் ஒன்று. இப்படி தமிழில் இது இல்லாமல் இன்னும் 2-3 படங்கள் போயிட்டுருக்கு. நடுநாடு அப்படிங்கிற படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறேன். அப்புறம் செவலக்காலன்னு ஒரு படம், நம்ம ராபர்ட் மாஸ்டர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு, நான் அதில் மெயின் ரோல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ரிலீஸுக்கு ரெடியாக ஆகிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் லோகா படத்தோட ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் மேடம், அவங்க ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டு, அதில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கேன் இப்போ. அது இல்லாமல் பிக் பாஸில் ஒருத்தர் பேர் எனக்கு தக்க ஞாபகம் இல்லை, புது இயக்குனர் மோகன் அப்படின்னு, அதில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நான் வந்து
ஹீரோக்கு அப்பாவாக ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நீங்கள் சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் ஆமாம். ஓ, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணேன். ஒரு 5-6 சீன் வந்தாலும் ஒரு கேரக்டராக ஒரு நல்லா இருக்கும். அது இது தமிழில் மணிஷ் கரூப் அப்படின்னு ஒரு டைரக்டரு, மலையாளத்தில் ஒரு படம் மலையாளம் தமிழ் பைலிங்குவல் அது எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இப்போ. அது இல்லாமல் இன்னொரு படம், அந்த படம் டைட்டில்லாம் வைக்கல, புதுமுகம் தான் ஹீரோ. அதில் நான் வந்து முக்கிய இல்லைன்னா மலையாளத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கன்னடத்தில் பொக்காஷா அப்படிங்கிற படத்தில் 2 லீட் கேரக்டரில் நானும் ஒரு லீடாக பண்ணுறேன். என் கதை என்னை சுற்றி ஒரு கேரக்டர் இருக்கும். என் கதை அது என் கதையை சுற்றி இன்னொரு கேரக்டர் வந்து தேடிட்டுருக்கோம். ஸோ 2 லீடாக இருக்கும். அந்த ஒரு லீடை நானும் பண்ணுறேன். அதில் இன்னொரு படம் கன்னடத்துலேயே வந்து பூஜை போட்டிருக்காங்க, பத்மா வியூகம் அப்படின்னு. இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. தெலுங்கில் ஒரு படம் வந்து மெயின் வில்லன் நான் பண்ணிகிட்ருக்கேன். புதுமுகம், புது டைரக்டர், அதில் நான் மெயின் வில்லன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி எல்லா மொழிகளும் பண்ணி. இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும் போதே என்னால் கவுண்ட் பண்ண முடியல. இல்லை, தமிழில் இன்னும் கூட இருக்குது. எனக்கு சில பேருக்கு கேட்கும் போதே ஆக்சுவலாக பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா படங்களும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும், நீங்களும் நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொன்னீங்க. இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் வேறு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.